எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அப்பொழுது நீ அதை கண்டு என்ன செய்வ? ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். You will see and be radiant. You will see and be radiant. நீ பூரிப்பாய் இருக்கும்படியாக செய்வாய். நீ பார்ப்பாய், நீ பூரிப்பாய், உன்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால பூரிப்பாகும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். Listen, the joy that comes from God, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சி, சந்தோஷம், it will be overflowing. அது நிரம்பி வழியதாக இருக்கும். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சந்தோஷம், it will be unspeakable. வார்த்தையினால சொல்லி விவரிக்கவே முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சி, சந்தோஷம், it will be unstoppable. அதை தடுக்கவே முடியாது. அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதாக இருந்தால். ஆமென். when God fills our life, கர்த்தர் நம்மை நிரப்பும் போது ஏதோ அறகுறையா கால்வாசி இப்படியெல்லாம் நிரப்ப மாட்டார். he fills till it overflows. அது நிரம்பி வழியும்படியாக காரியத்தை அவர் நிரப்புவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த சந்தோஷம் சூழ்நிலையை வைத்து வருகிற சந்தோஷம் அல்ல, மனிதனை வைத்து வருகிற சந்தோஷம் அல்ல, எதுனாலையும் வரல. இது தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். God's joy is different. நீ வலியோட வேதனையோடு இருக்கலாம், ஆனாலும் உள்ள சந்தோஷத்தோடு இருக்கலாம். அதான் நான் உங்களுக்கு போன காலங்களில் நான் சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுலை போட்டு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, ரத்த களரியில் இருக்கிறார், அங்கே ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிர்வாணமான ஒரு நிலையில் இருக்கிறார். அவர் சந்தோஷமா கரங்களை தட்டி நடுராத்திரியில பவுலும் சீலாவும் சந்தோஷமா பாட்டு பாடி துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். வெளிய வேதனை இருக்குது, வெளிய காயங்கள் இருக்கிறது, வெளிய போராட்டங்கள் இருக்கிறது, சங்கிலிகள்னால கட்டப்பட்ட ஒரு நிலை, ஆனா உள்ள சந்தோஷம் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், இந்த சந்தோஷம் சூழலை வைத்து வருகிற சந்தோஷம் அல்ல, மனிதன் மூலமாய் வருகிற சந்தோஷம் அல்ல. இது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடையவர்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது யாருனாலையும் எவர்னாலையும் எப்படியுமே அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. Tears can be in your eyes. உன் கண்களிலே கண்ணீர் இருக்கலாம், but still you will have joy in your spirit. உன்னுடைய ஆவியில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு நீ கடந்து வருவாய். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் அழகான ஒரு விஷயத்தை நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்க முடியும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் பார்த்தீங்களா? இயேசு என்னாச்சு? கண்ணீர் விட்டார். பைபிள்லேயே ரொம்ப குட்டியான ஒரு வசனம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். என்ன வசனம்? இயேசு கண்ணீர் விட்டார். மார்த்தாலும் கண்ணீர் விட்டாங்க, மரியாளும் கண்ணீர் விட்டாங்க, எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டதுக்கும் இயேசு கண்ணீர் விட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. Tears were in his eyes. அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் அவருக்குள்ளாக உயிர்த்தெழுதலின் வல்லமையும் இருந்தது. அல்லேலூயா. வெளியே கண்ணீர் இருந்தது, உள்ள என்ன இருந்துச்சு? He had the resurrection spirit inside him. உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. என் சகோதரா சகோதரி, you can cry outside, but still you can have that spirit of resurrection inside you. நீ வெளியே அழுது கொண்டு இருந்தாலும் இந்த இயேசு உனக்குள்ளாக இருந்தா அவருடைய உயிர்த்தெழுதல் ஆவி உனக்குள்ளாக கடந்து வரும். ஹல்லேலூயா. இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கலாம் வேகமாக. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டு இருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். அழுது கொண்டு இருக்கிறா மரியாள்.
ஆனால் பக்கத்திலே சந்தோஷம் நின்று கொண்டு இருக்கிறது, அது அவளுக்கு தெரியல. அல்லேலூயா. எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாளோ அவர் பக்கத்தில் இருக்கிறார். கண்ணீர் இருக்கு, இங்கே வந்து கொண்டு இருக்கிறது, பக்கத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது, ஆனால் அது அவளுக்கு தெரியல. என் சகோதரா சகோதரி, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருந்தா, நீ அழுது கொண்டு இருந்தாலும் சந்தோஷம் மகிழ்ச்சி உன்னோட தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, ஸ்டில் திஸ் காட் இஸ் வித் யூ. இந்த ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். யோபு, he tore his robe, தன்னுடைய வஸ்திரத்தை அவன் கிழித்து கொண்டு அவன் அழுதான். நீங்கள் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலை விழுந்து பணிந்து, நிர்வாணியாயன் தாயின் கற்பத்திலிருந்து வந்தை, நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம். வஸ்திரத்தை கிழித்தான், அழுதான், புலம்புனான், ஆனாலும் கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. Tears can be in your eyes. கண்ணீர் உன் கண்களில் இருக்கலாம். வேதனைகள், பாரங்கள், போராட்டங்கள் உன்னுடைய இருதயத்தில் இருக்கலாம். எல்லா விதமான வழிகள் உன்னை சுற்றி இருக்கலாம். ஒன்று மறந்து விடாத, இந்த இயேசு அவர் உன்னோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இந்த இயேசு உன்னோடு இருக்கிறார். அவர் இருந்தா போதும். அந்த சூழலுக்கு உனக்கு என்ன தேவையோ அதுவும் உன்னோடு தான் இருக்கிறது. அந்த சூழல்ல உனக்கு பலன் வேணுமா, அந்த சூழல்ல இருக்கிற பலன் உன்னோடு தான் இருக்கிறது. அந்த சூழல்ல உனக்கு ஒரு சமாதானம் வேணுமா, அந்த சமாதானமும் உன்னோடு தான் இருக்கிறது. அந்த சூழல்ல உனக்கு சந்தோஷம் வேணுமா, அந்த சந்தோஷமும் உன்னோடு தான் இருக்கிறது. அந்த சூழல்ல உனக்கு கிருபை வேணுமா, அந்த கிருபையும் உன்னோடு தான் இருக்கிறது. நெவர் எவர் ஃபர்கெட். இதை மறந்து போகாத. என்ன சூழலுக்குள்ளாக நீ இருந்தாலும் இந்த இயேசுவை உடையவனாக நீ இருந்தீனா, அந்த சூழலுக்கு என்ன தேவையோ அது உன்னோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ஜீவ மார்க்கத்தை என்ன செஞ்சீங்க, எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் என்ன இருக்கு, பரிபூரண ஆனந்தம். உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கு. The presence of God gives me eternal joy. யோசித்து பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, யோசித்து பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, that is something which God gives to his people. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தன்னுடையவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். it will overflow. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். it is not an ordinary one. அது சாதாரணமான ஒன்று அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்ல, இந்த இயேசு உன்னோடு இருந்தா, இந்த இயேசு உன்னோடு இருந்தா உனக்கு தேவையான அனைத்தும் உன்னோடு தான் இருக்கிறது. சோர்ந்து போகாத, பயப்படாத. அவர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு தேவையானதை உனக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். அவரை பற்றிக்கொள், சகலமும் உன்னை பற்றிக்கொள்ளும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை கொண்டு வா. ஹல்லேலூயா. Tears can be in your eyes, but still joy can still be in your spirit. கண்ணீர் உன்னுடைய கண்களிலே வந்து கொண்டிருந்தாலும் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளாக வாசம் செய்யும் போது உனக்குள்ளாக மகிழ்ச்சி வாசம் செய்யும்படியாக அவர் செய்வார். ஆமென். நம்ம ஆண்டவரத்தில் சொல்ல வேண்டியது தெரியுமா, ஆண்டவரே, ஈவன் when I cry, நான் அழுதாலும் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்யுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீ அழுகும் போது ஆண்டவரத்தில் கேளு, ஆண்டவரே நான் அழக்கூடிய ஒரு சூழல் வருகிறதப்பா, ஆனாலும் என்னுடைய இருதயத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்யுங்க. Give me a joy that pain cannot silence it. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுக்குற சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படித்தனமாக இருக்கணும், எந்த வலி, எந்த வேதனை, எந்த கவலை, எந்த கஷ்டம், எந்த போராட்டம், எந்த பாடுகள், எந்த தவிப்பு, எந்த வேதனை, எந்த சோதனை எது வந்தாலும் உள்ளே இருக்கிற மகிழ்ச்சி அது குறையக்கூடாது. எவ்வளவு தூரம் ப்ரெஷர் அதிகமாக வருகிறதோ, எவ்வளவு தூரம் வேதனை அதிகமாக வருகிறதோ, எவ்வளவு தூரம் அழுத்தம் அதிகமாக வருகிறதோ, அந்த அளவுக்கு உம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சி என்னிலிருந்து பொங்கி வரும்படியாக செய்யுங்கப்பா.
ஹல்லேலூயா. எந்த போராட்டமோ, எந்த வேதனையோ, எந்த தவிப்போ, எந்த ஒரு கவலையோ என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய சந்தோஷத்தை திருடாதபடி ஆண்டவரே நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க என்று கேளு. This God can do anything. இந்த ஆண்டவரால் எது வேணாலும் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. A joy that comes from God. Joy that comes from God. It is overflowing. அது நிரம்பி வழியும். It is unspeakable. அது வார்த்தையினால சொல்ல முடியாது. It cannot be stopped. அது என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நாளிலே நாம் இந்த முதல் காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அது எப்படி இருக்கும்? அது நிரம்பி வழியத்தக்கதாக இருக்கும். ஓவர்ஃப்ளோயிங், நிரம்பி வழியத்தக்கதாக இருக்கும். நம்ம அழகான ஒரு வசனம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த 6 வசனங்கள் நமக்கு தெரியும். 23ஆம் சங்கீதத்தில் 6 வசனங்கள் மனப்பாடமாக தெரியும். அதில் 5வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்றீங்க? நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்ன செய்றீங்க? என்னைனால் அபிஷேகம் பண்ணுகிறீங்க. என் பாத்திரம் என்ன செய்யுது? என் பாத்திரம் என்ன செய்யுது? அது நிரம்பி வழிகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், when God does something, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார், அது ஏனோ தானோன்னு இருக்காது, ஏதோ கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்காது, அது நிரம்பி வழியத்தக்கதாக இருக்கும். Hallelujah. He fills until it overflows. அது நிரம்பி வழியும்படியாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள். ஏதோம் ஓபத் வீட்டிலிருந்து தாவீதும் மற்ற ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது தாவீது ராஜா, he does something unusual, ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை, அப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தை, அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க கொண்டு வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை தாவீது ராஜா செஞ்சாரு. என்ன காரியம் செய்தாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவர் நடனம் ஆடினார். அந்நாட்களில் ராஜாக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அது ரோட்டில் அவர்கள் தெருவில் நின்று அவருடைய காரியங்கள் செய்ய மாட்டார். ஆனால் இந்த தாவீது ராஜா, he did something unusual. He danced before the Lord with all his might. தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக அவர் ஆடி பாடி மகிழ்ந்து களி கூர்ந்தார். He forgot he was a king. தான் ராஜா என்றே மறந்து போனார். ஹல்லேலூயா. தன்னுடைய நிலை என்ன மறந்து போனார். ஐயோ நான் ராஜா, he did not maintain his dignity. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு போயிடுச்சு. ஏன்? முன்னாடி கர்த்தருடைய பெட்டி இருக்குது, அதுக்கு முன்னாடி ராஜாவாது கூஜாவாது எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நான் ஆட்டம் ஆடி பாட்டம் பாடி நான் சந்தோஷமாக நான் ஓடி வருவேன்னு சொல்லி வந்தார். என்ன நடந்தது தெரியுமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலன் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்று தன்னுடைய மனைவியாகிய மீகாள் சொல்றார். அதற்கு தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார் பாருங்க. 21, 22 வசனங்கள்ல அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். When God's presence returns, your joy will overflow beyond your image. நீ யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய காரியம் வரும்போது அதெல்லாம் அந்த சந்தோஷம் அது கட்டுப்படுத்தவே முடியாது. இட் வில் ஓவர்ஃப்ளோ. அது நிரம்பி வழியும். கர்த்தர் கொடுக்கறது அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கறது அப்படிதான் இருக்கும். என்ன நிலைமை, என்ன ஆள், எதுவுமே தெரியாது. இட் வில் ஜஸ்ட் ஓவர்ஃப்ளோ. அது நிரம்பி வழியும்.
அது நிரம்பி வழியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறேன்? என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நிரம்பி வழியும்படியாக செய்வார். சூழல் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஐயோ அப்படி இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ பாடு இருக்குது, ஐயோ அங்கே போராட்டம் இருக்குது, ஐயோ இங்கே போராட்டம் இருக்குது. எங்கேயுமே போராட்டம், எப்பவுமே போராட்டம் தான் இருக்கும். நல்ல குணமகளே, எல்லா டைமும் போராட்டம் தான். அந்த போராட்டத்தின் நடுவில் நீ சந்தோஷமா இருக்கிற பத்தியா, அங்கதான் நீ பெரிய ஆள். அல்லேலூயா. எதுவுமே இல்லாத போது நீ சந்தோஷமா இருக்கிற, அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. எல்லா கஷ்டமும் இருக்கு, எல்லா போராட்டமும் இருக்கு, எல்லா பாடுகளும் இருக்கு, எல்லா விதமான எதிர்ப்புகள் உன்னை சுற்றி பல விதமான எதிர்ப்புகள் கடந்து வருது. ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம நீ ஜாலியா சந்தோஷமா நீ நடனமாடி ஆண்டவருடைய சமூகத்துல தேவ பிரசன்னத்துல நீ கடந்து வருகிற பத்தியா, அங்க கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு இன்னும் 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 நிரம்பி வழியும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. That is the power of the Holy Ghost. அதுதான் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் தன்னுடையவர்களுக்கு, தன்னை சார்ந்து தன்னை அண்டி தன்னை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இப்படி நிரம்பி வழியத்தக்கதாக இருக்கும். 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல அழகான ஒரு வார்த்தை, ஒரு பகுதியை நாம் பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள்ல நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை அவர் சொல்றாரு. நான் ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்றேன். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன விஷயம்? இந்த மக்கதோனியா நாட்டு சபை அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய கிருபைகளை கொடுத்தார். ஓ அப்படியா? என்ன கிருபையை கொடுத்தாரு? எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தாரு? அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் அந்த ஜனங்கள் மிகுந்த உபத்திரவம், பெரிய உபத்திரவம், அல்லேலூயா, பெரிய உபத்திரவம், சோதனை, உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் என்ன செஞ்சாங்க? வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த மக்கதோனியா நாட்டு இந்த சபை விசுவாசிகள், இந்த ஜனங்கள் மிகுந்த உபத்திரவம் அவங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப உபத்திரவம், பல சோதனைகள், பல கொடிய தரித்திரம். உபத்திரவம், சோதனை, கொடிய தரித்திரம். அல்லேலூயா. இந்த 3மே இருக்கு. இதுல 3ல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே மனுஷன் அவுட்டு. என்னென்ன இருந்துச்சு? 3: உபத்திரவம், கொடிய தரித்திரம், பயங்கர சோதனை. அல்லேலூயா. இந்த 3ல ஏதாவது ஒன்று இருந்தாலே என்ன ஆகுது? ஒரு மனுஷன் அவுட்டு. இந்த 3மே வருது, இந்த 3மே வருது. வேதம் சொல்லுகிறது, அந்த 3 வரும்போது எப்படி இருந்தார்களாம்? அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தில் இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த 3 வருது, 3 வரும்போது எப்படி இருந்தாங்க? பரிபூர்ண சந்தோஷம். அல்லேலூயா. Their joy was not on comfort. அவர்களுடைய சந்தோஷம் அந்த பணத்தை வைத்து வரல. அவர்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி சூழலை வைத்து அவர்களுக்கு வரல. அவருடைய சந்தோஷம், மகிழ்ச்சி மற்ற காரியத்தின் மீது வரல. அப்படி வந்திருந்தா சந்தோஷமே அவர்களுக்கு வந்திருக்காது. Their joy came from the Holy Ghost. அவருடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வந்தது. சுத்தி சூழல் மோசம், ஆனாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தான். என் சகோதரா, சகோதரி, உன் கவலை குறித்து நீ கவலைப்படாத. உன்னுடைய வேதனை குறித்து நீ வேதனைப்படாத. உன்னுடைய உபத்திரவத்தை குறித்து நீ உபத்திரவப்படாத. There is a God who can do wonders in your life. உன் வாழ்க்கையில் ஒரு கர்த்தர் இருக்கிறார்.
அது எத்தனை உபத்திரவமாக இருந்தாலும், எத்தனை பாடுகளாக இருந்தாலும், எத்தனை சோதனைகளாக இருந்தாலும், எத்தனை தரித்திரத்தில் இருந்தாலும், நீ அந்த சூழல்லையும் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்படியாக ஒரு கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அங்க செய்த அதே கர்த்தர் அவர் இங்கேயும் செய்வார். அவர் வேற இயேசு, இது வேற இயேசு இல்லை, எல்லாம் ஒரே இயேசு தான். ஹல்லேலூயா. அங்க அந்த ஜனங்களுக்கு செய்ய முடியும் என்றால் ஏன் உனக்கு செய்ய முடியாது? ஏன் எனக்கு செய்ய முடியாது? Hallelujah. Their joy was not based on the comfort or the circumstances. ரொம்ப அழகாக இருந்தது அந்த வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவம், அவர்கள் சோதிக்கப்படுகையில், கொடிய தரித்திரம் எல்லாமே இருக்கு. ஆனாலும் எப்படி இருந்தாங்க? பரிபூரண சந்தோஷம். கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, கொஞ்சம் சந்தோஷம் இல்லை. எத்தனை சந்தோஷம்? பரிபூர்ண சந்தோஷம். இட் இஸ் கால்ட் ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். நிரம்பி வழியத்தக்க சந்தோஷம். ஹல்லேலூயா. இதெல்லாம் அனுபவிக்கணும் சகோதரா சகோதரி. பிரியாணியை சாப்பிட்டு மாத்திரம் அனுபவிக்கிறோமே, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை அனுபவி. ஹல்லேலூயா. பிரியாணி சாப்பிட்டது போன பிற்பாடு அடுத்த 6 மணி நேரத்தில் திரும்ப பசிக்கும். ஆனால் இந்த வார்த்தை உன் பசியை மாத்திரம் அல்ல, உன் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் இந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், பெரிய பெரிய உயர்வுகளுக்குள்ளாக கொண்டு வரும். உன் மூலமாக அப்படியே உன்னுடைய சமூகத்திற்குள்ளாக, உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக அது கடந்து போகும். ஒரு லித்தியால் தெரியுமா? லித்தியால் ரத்தாம்பரம் விற்று கொண்டு இருந்தா. She was doing business. பாருங்க, அந்த காலத்திலே ஸ்ரீ என்ன ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு காரியத்தை செய்தார்கள். அல்லேலூயா. தன் குடும்பத்திற்காக அவர்கள் ரத்தாம்பரம் விற்று கொண்டிருந்தார்கள். தன் குடும்பத்தை உயர்த்தும்படியாக, குடும்பத்தை காப்பாற்றும்படியாக, குடும்பத்தினுடைய நிலையை மாற்றும்படியாக she was selling, she was doing business. வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தெருவில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். அந்த வார்த்தை ஆண்டவராகிய கர்த்தர் இவனுடைய செவிகளுக்குள்ளாக கொண்டு வந்தார். The moment it entered her ears, அந்த வார்த்தைகள், பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய செவிகளுக்குள்ளாக இறங்கும் போது அந்த வார்த்தை இருதயத்திற்குள்ளாக கடந்து வந்து, அந்த வார்த்தை எண்ணங்களுக்குள்ளாக, புத்திக்குள்ளாக கடந்து வந்து அவருடைய வாழ்க்கையை மாறுச்சு. அவ வாழ்க்கை மாத்திரமல்ல, அவளுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறுச்சு. அல்லேலூயா. அந்த ஜெப ஆலய தலைவன் அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் போட்டு தொழு மரத்தில் கட்டி அடித்து சித்திரவதம் பண்ணாம பார்த்தீங்களா? அவன் ரட்சிக்கப்படுறான், அவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய சந்தோஷம் உன் குடும்பத்து முழுவதும் அது கடந்து வரும். How this fear can be infectious, same way your joy has to be infectious. எப்படி உனக்குள்ளாக இருக்கிற பயம் அந்த குடும்பத்திற்குள்ளாக அந்த பயம் கடந்து வருகிறதுல? ஆமா தானே? ஏதோ ஒரு பயத்தின் காரியத்தை நீ சொல்றேன்னு வையே, உன் வார்த்தையை கேட்டு அந்த குடும்பமே பயத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது. 12 வேவுகாரர்கள் போனாங்க, 40 நாள் சுற்றி திரிந்தார்கள் கானான்ல. அதில் 10 பேர் அவன் ஒரு காரியத்தை சொன்னான், 2 பேர் யோசுவா கேலப் 2 பேர் வேற ஒரு காரியத்தை சொன்னான். அந்த 10 பேர் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையை அவன் தலைகீழாக மாத்திட்டான். 10 லட்சங்கள். எப்படி? 10 லட்சங்கள் எங்க இருக்குது பாருங்க. எப்படி பயம் அப்படி தொற்று வியாதியை போல பரவுது, அதே போல உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய சந்தோஷம் இதே போல பரவட்டும் உன் குடும்பங்களுக்குள்ளாக. உனக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம் உன் குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். என் சகோதரா சகோதரி, பக்கத்து பார்த்து சொல்லு, உன் சந்தோஷம், உன் மகிழ்ச்சி உன் குடும்பங்களுக்குள்ளாக, உன்னுடைய வீட்டாருக்குள்ளாக, உன்னுடைய உறவுகளுக்குள்ளாக, உன்னுடைய எல்லா ஜனங்களுக்குள்ளாக, உனக்குள்ளாக இருக்கிற மகிழ்ச்சி, உனக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம் அது பெருகட்டும், அது பெருகட்டும். உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சந்தோஷத்தினாலே, அவருடைய மகிழ்ச்சியினாலே அவர் நிரம்பி வழியும்படியாக செய்வாராக. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீர்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போம். அல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷனுடைய பயம், எப்படி அந்த 10 பேரனுடைய பயம் அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக தொற்று வியாதியை போல தொற்றி கொண்டதோ, என் சகோதர சகோதரி, சேம் வே your happiness, your joy has to do
such wondrous and miraculous things. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, இன்னும் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை இந்த தேவனுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் செய்யணும். அல்லேலூயா. இங்க இந்த மக்கதோனியா, இந்த சபை, அந்த நாட்டு அந்த சபை விசுவாசிகளுக்கு, அந்த ஜனங்களுக்கு கொடிய உபத்திரவம், கொடிய போராட்டங்கள், பாடுகள், தரித்திரம். அப்படி இருந்தும் அவர்கள் எப்படி இருந்தார்களா? பரிபூரண சந்தோஷம், ஃபுல் ஜாய், ஃபுல் ஜாய். சுற்றி பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, போராட்டம் இருக்குது, வியாதி இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல நீ வேதனையோடு வந்திருக்கலாம், குழப்பத்தோடு வந்திருக்கலாம், என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, பலவிதமான யோசனைகளோடு வந்திருக்கலாம், பலவிதமான காரியங்களை நீ செய்து முடிச்சுட்டு அதற்காக காத்து கொண்டு இருக்கலாம், அது வரணும் வரும் வரும்னு சொல்லி. என் சகோதர சகோதரி, பயப்படாத. என் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியார் உனக்குள்ளாக இருக்கிறார். அவர் இருந்தா உன் சூழலுக்குள்ளாக நீ மகிழ்ச்சியாய் கடந்து வரும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. பரிபூரணம், இட் வில் பி ஓவர்ஃப்ளோயிங். அது நிரம்பி வழியும், அது நிரம்பி வழி. இது மனிதன் கொடுக்கிறது அல்ல, மனிதனால் கொடுக்கவே முடியாது. இது எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசுவால் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அவருடையவர்களுக்கு, அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை பற்றி கொண்டு, அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கை இருந்தால் இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் பாருங்க, அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. The Holy Spirit gives you great things. பரிசுத்த ஆவியானவர் அவர் நிறைய காரியங்களை கொடுக்க முடியும். அவர் பலத்தை கொடுக்க முடியும், ஞானத்தை கொடுக்க முடியும், அறிவை கொடுக்க முடியும், புத்தியை கொடுக்க முடியும், கிருபைகளை கொடுக்க முடியும், எதுவாலும் பண்ண முடியும், சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் கொடுக்குற சந்தோஷம், அது இட் வில் பி ஸோ டிஃப்ரெண்ட். ஐ மீன் த ஜாய் தட் கம்ஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவரிடத்திலிருந்து அந்த சந்தோஷம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. த ஜாய் த வேர்ல்டு cannot take. இந்த உலகம் எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த சந்தோஷத்தை உலகம் எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன அந்த மக்கதோனியா இந்த சபை விசுவாசிகளுக்கு உலகத்தில் உபத்திரம் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்தை எடுக்க முடியல. அல்லேலூயா. the joy which the spirit of God, பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர், ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எந்த பிசாசினாலையும் உலகத்தினாலையும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. joy turns your wound into weapons. அவர் கொடுக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அது ஆயுதங்களாக கடந்து வரும். என்ன ஆயுதங்களாக தெரியுமா? உனக்கு வருகிற போராட்டங்கள், பாடுகளை நீ சுட்டரிக்கிற ஆயுதங்களாக இருக்கும். பிரச்சனை வந்துட்டே இருக்கும், பாடுகள் வந்துட்டே இருக்கும், பற்றாக்குறை வந்துட்டே இருக்கும். எதுவுமே உன்னை கீழே சாய்க்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உள்ளே இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாவற்றையும் அது வீழ்த்திடும். இந்த மக்கதோனியா நாட்டு விசுவாசிகள், அந்த சபை விசுவாசிகள், அவர்களுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் வீழ்த்தினார்கள். எப்படி? உள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், it turned into an weapon. ஒரு ஆயுதத்தை போல அது மாறுச்சு. என்னதான் தாக்கினாலும், எல்லா சைட்லேருந்து தாக்குது, ஆனால் உள்ள இருக்கிறது சுத்தி 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 தாக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரி, that is the spirit of God. அதுதான் பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்களேன். அப்போஸ்தலர் 5:41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஒரு 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 வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். சீஷர்கள் ஆண்டவருடைய டிசைபிள்ஸ், சீஷர்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைந்தாலும் பிரச்சனை இல்லை, வேதனைக்குள்ளாக கடந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை, பாடுகள், சித்திரவாதைகள் அனுபவித்தாலும் பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் நான் என்ன செய்வேன்? நான் சந்தோஷமாய் நான் கடந்து வருவேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய்
அந்த சூழல்ல இருந்து, அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் கடந்து வந்தார்கள். அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், they were threatened. அவர்கள் மிரட்டப்பட்டு, அவர்கள் அடிக்கப்பட்டு, அவர்கள் பலவிதமான நிந்தைக்குள்ளாக, அவமானத்திற்குள்ளாய் அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனா அவர்கள் அழல, அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொள்ளல. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த காரியத்தை விட்டுட்டு அவர்கள் போகல, சந்தோஷமாய் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள், மற்றவர்கள் எல்லாருமே என்ன யோசித்திருப்பாங்க? ஒன்று இவங்க அழுது கொண்டு போனோம், இல்லை அமைதியாக போனோம், இல்லை வருத்தப்பட்டு வேதனையோடு பாரத்தோடு கவலையோடு போகணுன்னு நினச்சிருப்பாங்க. த எனிமி எக்ஸ்பெக்டட் சைலன்ஸ். சத்ருவானவன் என்ன யோசித்தான்? இவன் கவலையோடு கஷ்டத்தோடு அமைதலோடு இருப்பான்னு சத்ரு நினச்சது. ஆனால் மாறாக ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? சந்தோஷத்தை கொடுத்தார். ஆண்டவர் என்ன கொடுத்தார்? மகிழ்ச்சியை கொடுத்தார். ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தார். ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சூழலுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். Hallelujah. This is not a normal human behavior. இது ஒரு சாதாரணமான மனிதன் செய்யக்கூடிய காரியம் அல்ல. போட்டு அடித்து துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அசிங்கங்கள், பாடுகள், போராட்டங்கள் இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்தாலும் அவர்கள் அழுதுகிட்டு வேதனையோடு கதறிக்கொண்டு புலம்பை கொண்டு எல்லாம் போகல, சந்தோஷமா போனாங்க. இது சாதாரணமான ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய விஷயமே அல்ல. இது நடக்கவே நடக்காது. அதான் நான் சொன்னேன், இட்ஸ் நாட் அ நார்மல் ஹியூமன் பிஹேவியர். இது சாதாரணமாய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு அசாதாரணமான விஷயம். போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், பலவிதமான அழுத்தங்கள் கடந்து வந்தாலும் சந்தோஷத்தோடு அவன் கடந்து போறான். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். Hallelujah. That is the power of the Holy Ghost. அதான் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை, அவர் நன்கு தெரிந்து அறிந்து புரிந்த ஒரு ராஜா, இந்த தாவீது ராஜா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், சாலமன் ஞானவானே அல்ல. நல்ல கவனமாக கேளு, நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். சாலமனை போல ஒரு wisest man, there is no one ever like Solomon சொல்லுவான். ஆனால் அவன் முட்டாள். ஏன் தெரியுமா? கரெக்டாக சொல்லு, நிறைய முறை சொல்லிட்டான் உனக்கு. அவன் ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சுட்டான்? விலகி போயிட்டான். ஆனால் தாவீது என்ன செய்யலை? அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவர் விட்டு நடுவில் அங்கே இங்கேன்னு போனாலும் திரும்ப ஆண்டவரத்தில் ஓடி வந்துட்டான். ஆனால் சாலமன் செய்யலை. இப்போ இதில் யார் புத்திசாலி? Hallelujah. Amen. No wonder David is more wise than Solomon. இங்கே தாவீது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் பாருங்களேன். இந்த 51ஆம் சங்கீதத்தில் 11-12 வசனங்களை பாருங்க. உமது சமூகத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பவே அவர் சொல்லிட்டாரு. பரிசுத்த ஆவி என்ன செஞ்சிடாதீங்க, என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னு தெரியும். அவர் இருந்தால் என்ன நடக்கும்னு தெரியும். அவர் இருந்தால் இவருடைய நிலை எப்படி மாறும்னு தெரியும். அர்ஜுனரே, ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க, என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அடுத்தது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தங்கும்படி செய்யும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக வந்தா உற்சாகத்தின் ஆவி உனக்குள்ளாக கடந்து வரும், சந்தோஷத்தின் ஆவி உனக்குள்ளாக கடந்து வரும், இந்த உலகத்தை புரட்டி போடுகிற ஆவி உனக்குள்ளாய் கடந்து வரும். Hallelujah. That is the power of the Holy Ghost. அதுதான் பரிசுத்தத்தின் தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. அது நிரம்பி வழியும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நிரம்பி. உன் வாழ்க்கையில் எது வழிந்து கொண்டிருந்தாலும் ஒன்று இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் அவர் கொடுக்க இருக்கிறார். அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது உனக்கு சமாதானத்தை கொடுக்கும், அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். என் தேவனுடைய ஆவியானவரை விட்டு போகாதே, அவரை இருக பற்றிக்கொள். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை இருக பற்றிக்கொள்ளும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி
ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்போம். அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். சண்டே ஸ்கூலை கருதி நான் இதை முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் செய்கிறதற்காக நன்றி. எத்தனை தான் போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், தரித்திரங்கள் எங்களை சுற்றி கொண்டிருந்தாலும் மிகுந்த சந்தோஷத்தை, பரிபூர்ண சந்தோஷத்தை, மகிழ்ச்சியிலே ஆண்டவரே நாங்கள் நிரம்பி வழியும்படியாக நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட வல்லமையை, அப்படிப்பட்ட கிருபையை, அப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானவர் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு சூழலுக்குள்ளாக நீர் எங்களை கொண்டு வருகிறதற்காக நன்றி. ஓ இயேசுவே, நன்றி அப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நாங்கள் நம்பி, உம்மையே நாங்கள் சார்ந்து, உம்மையே நாங்கள் பற்றி இருக்கிறோம். நீரே எங்கள் தேவன். நாங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பாய் மாறும்படியாக நிரம்பி வழியத்தக்க தேவனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் நிழலை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. பொல்லாத ஓநாய்கள் ஆண்டவரை சுற்றி திரிகிற பலவிதமான பொல்லாத ஓநாய்களிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. சத்தியத்திலே நாங்கள் நிலையாய் நிற்கும்படியாய் செய்வீராக. சத்தியத்தை விட்டு விலகச் செய்கிற எல்லா கொடிய ஓநாய்களை ஆண்டவரை சிட்டரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் தங்கி கிரியை நடப்பிக்கும்படியாக என் இயேசுவை உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசுவுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறதற்காக நன்றி. எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. எந்த உபதேசமோ, எந்த மனிதனோ, எந்த பிசாசோ, எந்த உலகத்தின் காரியங்களோ எதுவும் இயேசுவின் அன்பை விட்டு, இயேசுவின் வார்த்தை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மோடு இருக்கிறோம், நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க. என் இயேசுவே, எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தேவ சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வறிய பிறந்தம் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன். ஆமென்.